Friends and families, welcome to Craft Tamil channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பலூன், அதுக்கு அப்புறம் கொஞ்சம் சிப்பி, அந்த கடல் சிப்பி இருக்கும்ல ஷெல்ஸ், அது கொஞ்சம் எடுத்துர்க்கேன். நிறையலாம் வேணாம், அது கொஞ்சம் போதும். நான் வந்து நிறைய வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால தான் எடுத்தேன். அதுக்கு அப்புறம் சரி கொஞ்சம் சின்னதாவே செய்யலாம்னு சொல்லிட்டு குட்டியா செஞ்சிட்டேன். ஓகே, கொஞ்சமா சிப்பி இருந்தா கூட நீங்க இந்த கிராஃப்ட் ட்ரை பண்ணலாம். ஒரு gift ஐடியா மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பலூன் எடுத்து கொஞ்சம் சின்னதா வந்து இந்த மாதிரி ஊதி வச்சுக்கோங்க. ஊதி கட்டி வச்சுக்கோங்க. கட்டிட்டதுக்கு அப்புறம் அந்த பலூன் அப்படியே திருப்பி இப்படி அதில் வந்துட்டு இந்த ஷெல்ஸ் அப்படியே பக்கத்தில் வச்சு ஒட்டணும். ரொம்ப ஈஸி. ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. சும்மா ஒரே ஒரு ஷெல்லில் மட்டும் கொஞ்சம் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி அந்த பலூனுக்கு மேலே வச்சு ஒட்டிடுங்க. மிச்ச ஷெல்ஸ்லலாம் வந்துட்டு அதுக்கு அந்த ஷெல்லுக்கு மேலேயே இன்னொரு ஷெல்லை வச்சு ஒட்டுங்க. பலூன்லேயே நீங்கள் எல்லா ஷெல்ஸையும் வச்சு ஒட்டக்கூடாது. ஏன்னா பலூன் வந்து ஹீட் தாங்காது, உடஞ்சிரும். ஹார்ட் க்ளூ வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அதனால வந்து ஹார்ட் க்ளூ வந்து பலூனில் படாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஷெல்ஸுக்கு மேலே இன்னொரு ஷெல்லை வச்சு ஒட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒரு 3 லேயர் கிட்ட ஒட்ட போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு மேலே அப்படியே ஃபுல்லாக ஒட்டி கவர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் வெளி சைடு வந்து இன்னொரு லேயர் ஒட்டணும். இப்போ மேலே ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி ஒட்டிட்டேன். இதுவே போதும்னா நீங்கள் இப்படியே எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரொம்ப சின்னதாக வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இன்னொரு லைன் அப்படியே சுற்றி ஒட்டிக்கோங்க. நான் இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் சூஸ் பண்ணி எடுத்து அப்படியே இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கிறேன். ஓகே, இதை வந்து ஃபுல்லாக அப்படியே இந்த பலூன் ஃபுல்லாக நீங்கள் ஒட்டி பெரிய குடுவை மாதிரி எடுக்கிறதா இருந்தாலும் ஓகே, இல்லைனா இந்த மாதிரி சின்னதாக கூட செஞ்சு பார்க்கலாம். இப்போ வந்து ஒட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் அதை அப்படியே தனியாக கழட்டிக்கோங்க. சில பேருக்கு ஈஸியாக வந்துடும், சில டைமில் வந்து பலூன் உடஞ்சிரும். ஏன்னா வந்து அந்த ஹார்ட் க்ளூ அங்கங்கே பட்டுருந்துச்சுன்னா பலூன் உடஞ்சிரும். உடையாமல் கூட எடுக்கலாம், அது உங்களோட சாமர்த்தியம் தான். நான் வந்து உடஞ்சிருச்சு, எடுத்தாச்சு. இப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா சின்னதாக சிப்பி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அதுக்குள்ளே ஒட்ட போகிறோம். நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல, அந்த பெருசாக இருக்கிறதுக்குள்ளே வந்து குட்டியாக இருக்கிறது ஒரு அங்கங்கே ஒரு 5 பீஸ் மட்டும் ஒட்டி விட்றேன். இப்போ ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் இதுக்கு கலரிங் பண்ண போகிறோம். கலரிங் வந்து நான் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஸ்கை ப்ளூ கலர் வச்சுட்டு நான் இது ஃபுல்லாக அந்த உள்ளுக்குள்ளே மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இதுக்கு என்னென்ன கலர் பண்ணலாம் அப்படின்னா கோல்டன் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணலாம், அது வந்து மெட்டாலிக் கலர் கூட பண்ணலாம், சில்வர் ஸ்ப்ரே பெயிண்ட் கூட பண்ணலாம். நான் அந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்த்தேன், நல்லா தான் இருக்கும். பட் ஸ்கை ப்ளூ கலர் பண்ணும்போது ஒரு வாட்டரோட ஃபினிஷிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஸ்கை ப்ளூ கலர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து பண்ணிட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமே நேச்சராக அந்த வாட்டரோட ஃபினிஷிங் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஹார்ட் க்ளூ எடுத்து என்ன பண்ணேன்னா அங்கங்கே இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி விட்டேன். தண்ணி வந்து அங்கங்கே வளைஞ்சு ஊற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அது அவ்வளோவா தெரியவே இல்லை. அந்த சிப்பிக்கு மேலே வந்து பண்ணிட்டதுக்கப்புறம் அவ்வளோ தெரியல, லைட்டாக தான் தெரிஞ்சிச்சு. நிறைய ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணால் தான் தெரியும் போல இருக்குது. நான் கொஞ்சம் தான் அங்கங்கே பண்ணேன். அதனால் என்ன பண்ணிட்டேன், திரும்பவும் எடுத்து அதுக்கு மேலே கலரிங் பண்ணி விட்டுட்டேன். எல்லா இடத்துலையும் லைட்டாக தெரிஞ்சிச்சு, பட் பார்க்குறதுக்கு வாட்டர் ஃபினிஷிங்லலாம் இல்லை, அது அப்படியே மறைஞ்சிருச்சு கலரிங் பண்ணோன்னு. சரின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக கொஞ்சம் செடி எடுத்திருக்கேன். கொஞ்சம் எடுத்து ஒட்ட போகிறேன், அங்கங்கே ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரோஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த ரோஸ் எடுத்து சென்டரில் ஒட்டிட்டேன். அந்த ரோஸ் தான் அதில் ஹைலைட்டே. இந்த மாதிரி ரோஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பேப்பரில் கூட செஞ்சு அந்த சென்டரில் வச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் வந்து பார்க்குறதுக்கு கிஃப்ட் மாதிரியே தெரியும். அதை ஒட்டிட்டதுக்கப்புறம் தான் பார்க்குறதுக்கு லுக்காகவே தெரிஞ்சிச்சு. இப்போ ஒட்டியாச்சா? அதுக்கப்புறம் கொஞ்சம் தெர்மாக்கோல் பால்ஸ் இருக்கும்ல, கலர் பால்ஸு, அதை எடுத்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் அங்கங்கே போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது எவ்வளோக்கு எவ்வளோ டெக்கரேட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு குட்டி ரோஸ் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளிட்டர் போட போகிறேன். கிளிட்டரில் வந்து ஒரு 3 கலர் கிளிட்டர் எடுத்திருக்கேன். அதையும் வந்து சும்மா அங்கங்கே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு 3 கலர் கிளிட்டரையும் அப்படியே மிக்சிங்காக மேலே வந்து போட்டு விட்டுடுறேன். இப்போ பாருங்கள், போட்டாச்சு. அவ்வளோதான், கிளிட்டர் போட்டாச்சு, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்டாண்ட் மாதிரி நிற்க வைக்கிறதுக்காக அந்த பேப்பர் கப் இருக்கும்ல, அதுக்கு கீழே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி இப்படி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். அப்போ வந்து அது கீழே வைக்கும் போது ஈஸியாக நிற்கும். வெறும் கீழே ஷெல்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அவ்வளோ நிற்காது. இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா நின்றுக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக வந்து நம்ம ஒரு கிஃப்ட் ஐடியா ரெடி பண்ணிட்டோம். எப்போதுமே வந்து நம்ம கார்ட்போர்டு ஆர் வந்து பேப்பர் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஷெல்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்டயும் வந்து ஷெல்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இதை வந்து நான் என்னோடய ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் செஞ்சோம்ல, அது பக்கத்தில் தூக்கிட்டு வந்து வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஷோ பீஸ் மாதிரியும் இருந்துச்சு. உங்களுக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.